அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் பற்றின வீடியோக்கள்லாம் நம்ம இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேமியா கிச்சடி, வெஜிடபிள் சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதுதான் சிக்கல். ஆனால் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக வரும். இதுக்கு நாம் ஒரு தக்காளி, ஒரு 3-4 பீன்ஸு எடுத்துருக்கோம், ஒரு கேரட்டு, அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலையே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்ல அதில் அந்த வானலியில் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம எவ்வளவு பண்ண போகிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேமியா தனியாக எடுத்து வச்சுக்காங்க. ஏற்கனவே வறுத்த சேமியா இருந்தால் ஓகே, இல்லை லேசாக அதை கொஞ்சம் சிவக்காக வறுத்து தனியாக வச்சுட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சேமியா கிச்சடி பண்ணும்போது அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது அதில் உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த காய்கள்லாம் நல்லா வெந்த பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை அதில் கொட்டி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது அது சேமியா கிச்சடி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல காரம் தேவைப்படுறதா இருந்தால் கூட ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ அதில் கொட்டியிருக்கிற சேமியாவை போட்டு நல்ல அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த தண்ணீர்லாம் வற்றி நல்ல அந்த சேமியா உதிராக வரும்போது தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை மேலே தூவி விட்டிங்கன்னா இந்த வெஜிடபிள் சேமியா கிச்சடி தயாராகிடும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் தூள். இதே மாதிரி செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே நீங்கள் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.